எங்க போனாலுமே வந்து சேவிங்ஸ் பண்றேங்கிறாங்க, இன்வெஸ்ட் பண்றேங்கிறாங்க, திரும்புற இடம் பூரா இருக்காங்க. இப்ப எல்லாம் யூடியூப் சேனல்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணி சேவிங்ஸ் போட்டா வீடியோ ஃபுட்டோட பத்திட்டு போகுது. என்ன நடக்குது? அப்ப நம்ம மட்டும் தான் வெட்டியா இருக்கோம். போற போக்கில் கோபியும் சுதாகர் பிரபுவும் நிறைய ஃபர்னிச்சரை உடைச்சிருக்காங்க. சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலே சேவிங்ஸ் பண்ணு, இன்வெஸ்ட் பண்ணுன்ற மாதிரியான வீடியோஸ் வந்துட்டே தான் இருக்கும். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, என்எஸ்சியில் ஒரு 2600 கம்பெனிஸ் லிஸ்ட் ஆயிருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு 1700 ஸ்கீம்ஸ் இருக்கு. இது இல்லாமல் கார்பரேட் பாண்டு, டெபாசிட்ஸ், கோல்டு, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய அவென்யூஸ் இருக்கு. ஒரு காமன் மிடில் கிளாஸ் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், இதை பற்றி யாருமே பேசினது கிடையாது. இதை கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிட்டு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமான பொதுவான விஷயம் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே மாறக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய இன்கம் வேற, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேற, அவங்களுடைய ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் வேற. ஸோ ஒரே மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எல்லாருக்குமே வந்து சூட்டபிள் ஆகாது. இப்போ நம்ம ஒரு துணி கடைக்கு போறோம் அப்படின்னா அங்கே ஆயிரக்கணக்கான துணி இருக்கும். பட் நம்முடைய பட்ஜெட்டு, நம்முடைய கம்ஃபர்ட், நம்முடைய ஸ்டைல், இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ட்ரெஸ்ஸை சூஸ் பண்றோம். அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும் நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் என்ன அப்படிங்கிறத முதல்ல டிஃபைன் பண்ணணும். ரெண்டாவது, நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோல். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தையுடைய எஜுகேஷனுக்காக, குழந்தையுடைய கல்யாணத்துக்காக, இல்ல ஒரு வீடு கட்டுறது, இந்த மாதிரியான நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோலை வந்து டிஃபைன் பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா, நம்மளால எவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கிளாரிட்டி. ஃபைனலா பாத்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா நம்ம எவ்வளவு வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், லம்சம்ல எவ்வளவு பண்ணணும், எஸ்ஐபில எவ்வளவு பண்ணணும், நம்முடைய போர்ட்போலியோல எந்தெந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு எவ்வளவு தூரம் அலோகேஷன் பண்ணணும், இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். இதை பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு சூட்டபிளான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுல நாம ரெகுலரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னாலே கண்டிப்பா நம்மளால ஒரு சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டரா வர முடியும்.